ஒரு ஊர்ல ஒரு மீனவர் வழக்கம் போல தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்கு கிளம்புறதுக்காக கடற்கரைக்கு வந்தாரு. அந்த சமயத்துல கடற்கரை ஓரமாக ஒரு இளைஞன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அந்த இளைஞன் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பகுதி ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. பொதுவா தற்கொலை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கிறவங்க, தற்கொலை செய்யணும்னு முயற்சி செய்யறவங்க தான் அந்த பகுதியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அந்த இளைஞன் அந்த இடத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை கடந்து போக அந்த மீனவருக்கு விருப்பம் இல்லை. கொஞ்ச தூரம் நடந்து அவனோட பக்கத்துல போனாரு. அவனை பார்த்து, இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே, நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அந்த இளைஞன் அதிகமான கவலையோட தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். தொழில்ல நஷ்டம், ஊரை சுத்தி கடன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காதல் தோல்வி, அடுத்தடுத்து இத்தனை பிரச்சனைகள் அவனை தாக்குனதுனால அவனோட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதில் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு தான் அவன் அந்த இடத்துக்கே வந்திருந்தான். ஏதோ யோசனையோட எந்த பதிலும் சொல்லாம அந்த இளைஞன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த மீனவருக்கு சந்தேகம் உறுதியாயிருச்சு. இவனை இப்படியே விட்டா ஏதாவது தவறான முடிவு எடுத்துக்குவான்னு நினைச்ச அவரு அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாரு. ஏன் தம்பி, நீ எப்பவாவது மீன்பிடி படகுல பிரயாணிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அவன் இப்பவும் வாயை திறந்தெல்லாம் பதில் சொல்லல, ஆனா இல்லைன்னு தலையாட்டினான். உடனே இவர் அவன்கிட்ட, அப்படின்னா ஒன்று பண்றியா, நான் மீன் பிடிக்கிறதுக்காகத்தான் கடலுக்கு இறங்க போறேன், நீ என் கூட வர்றியா அப்படின்னு கேட்டாரு. பொதுவா இந்த தற்கொலைங்கிறதே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கப்படுற ஒரு தவறான முடிவு தான். கொஞ்ச நேரம் அவகாசம், கொஞ்ச நேரம் கிடைக்கிற டிஸ்ட்ராக்ஷன் போதும் இந்த முடிவுல இருந்து ஒருத்தரை மொத்தமா மாத்துறதுக்கு. இப்போ இந்த மீனவர் அவன்கிட்ட உருவாக்குன அந்த சின்ன டிஸ்ட்ராக்ஷன்னால அந்த இளைஞனுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறுச்சு. நம்ம தான் இது வரைக்கும் மீன் பிடிக்கிறதுக்காக நடுக்கடலுக்கு போனதே இல்லையே, பேசாம இவர் கூட போய் பார்த்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மீனவரோட போய் அவருடைய மீன்பிடி படகுல ஏறினான். இப்போ இந்த இளைஞன், அந்த மீனவர், அவருடைய நண்பர்கள்னு எல்லாரோடையும் அந்த மீன்பிடி படகு கடல்ல பிரயாணிக்க ஆரம்பிக்குது. அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் இது வரைக்கும் நடுக்கடலுக்கு வந்ததே கிடையாது. அந்த நடுக்கடல்ல பயணிக்கும் போது ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வெளியே தள்ளிட்டு தான் மட்டும் ஒரு புது உலகத்துல இருக்கிற மாதிரியான உணர்வெல்லாம் கூட அவனுக்கு ஏற்படுது. அவனோட வந்திருந்த அந்த மீனவர்கள் எல்லாரும் வலை வீசி மீன்கள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமா கொஞ்சம் பலமான காத்து அந்த படகை நோக்கி வீச ஆரம்பிக்குது. அந்த காத்து வீசினதும் படகு ஒரு பக்கமா சாய ஆரம்பிக்குது. இந்த வாலிபனுக்கு ஒரே பயம். அவனே தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் அந்த கடற்கரைக்கு வந்தான். ஆனா இப்ப வேடிக்கை என்னன்னா, அவனுடைய மனசுலயே வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. எப்படியாவது இந்த படகுல இருக்கிற நம்ம எல்லாரும் பத்திரமா கரைக்கு போயிடணும் அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சில மணி நேர போராட்டத்துக்கு பின்னாடி அந்த படகு கொஞ்சம் கொஞ்சமா கரை பக்கமாக வந்தாச்சு. இப்போ அந்த படகு ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, நிதானமாக பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல இந்த இளைஞனுடைய மனசுல ஒரு பெரிய கேள்வி. எப்படியாவது அந்த மீனவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுறணும் அப்படின்னு நினைச்சு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நான் இந்த கடற்கரைக்கு வரும்போது தற்கொலை எண்ணத்தோட தான் இந்த கடற்கரைக்கு வந்தேன். உங்க படகுல ஏறும் பொழுது கூட தற்கொலை எண்ணத்தோட தான் படகுலையே ஏறினேன். ஆனா எனக்கே அந்த புயலையும் காத்தையும் பார்த்ததும் மனசெல்லாம் பதைச்சிருச்சே. வாழ்க்கைக்காக இந்த கடலுக்கு இறங்கி இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்ட உங்களுக்கு ஏன் இந்த புயலையும் காற்றையும் பார்த்து ஒரு துளி கூட பயம் வரல? எப்படி உங்களால இந்த அளவுக்கு தைரியமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டான். அந்த மீனவர் அவனுக்கு இப்ப பதில் சொல்லல. பதிலா ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன் தம்பி, இந்த கடல்ல இருக்கிற அலையை என்னால கட்டுப்படுத்த முடியுமா? அந்த இளைஞன் சொன்னான், முடியாது. இந்த புயலையும் காற்றையும் என்னால கட்டுப்படுத்த முடியுமா? மறுபடியும் அந்த இளைஞன் சொன்னான், முடியாது. அந்த மீனவர் இப்போ சொன்னாரு, இந்த புயலை என்னால கட்டுப்படுத்த முடியாது, இந்த கடல் அலைகளை என்னால கட்டுப்படுத்த முடியாது, சுழல் காற்றை என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த படகை என்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இந்த படகு அடுத்ததா எந்த திசையில போகணும் அப்படிங்கிறத என்னால மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். ஒருவேளை இந்த படகே இந்த இடத்துல கவிழ்ந்தாலும் கடல்ல நீச்சல் அடிக்கிறதுக்கு என்னுடைய மூச்சை கட்டுப்படுத்தணும் இல்லையா? அதுவும் என்னாலதான் முடியும். எங்களால கட்டுப்படுத்த முடியாத இந்த இயற்கையின் மீது, இந்த புயலின் மீது, இந்த அலைகளின் மீது நாங்க எங்க கவனத்தை வைக்கிறது கிடையாது. எங்களால கட்டுப்படுத்த முடிந்த இந்த படகின் மீது, எங்களால கட்டுப்படுத்த முடிந்த இந்த கைகளின் மீது, எங்களால கட்டுப்படுத்த முடிந்த எங்களுடைய மூச்சு பயிற்சியின் மீது மட்டும்தான் நாங்க எங்க கவனத்தை வைப்போம். அதனாலதான் இந்த புயலையும் காற்றையும் பார்த்து எங்களுக்கு பயம் வராது. அதுக்கு பதிலா அடுத்தது நாங்க என்ன செய்யணுங்கிற யோசனை மட்டும்தான் எங்களுக்கு வரும் அப்படின்னு. அன்னைக்கு அந்த இளைஞன் அவர்கிட்ட இருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டான்.